வணக்கம். தருமபுரி டைம்ஸ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். எங்களுடைய புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று உருக்கமான கோரிக்கை. தனி வீடுகள் கட்டித்தரப்படும் என இலங்கை தமிழர் முகாமில் அமைச்சர் தென்னரசு உறுதி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வாணியாறு அணை பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிற்கு வருகை தந்த வெளிநாடு வாழ் தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சர் தென்னரசுக்கு பொதுமக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முகாமில் வசிக்கும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட அமைச்சர் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அங்கிருந்த இளைஞர்கள் ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகையில், நாங்கள் 36 வருடங்களுக்கு முன்பு நாடற்றவர்களாக இங்கு வந்தோம், இப்பொழுதும் அதே நிலையில் தான் இருக்கிறோம். எனவே எங்கள் முகாம் பகுதியில் இருக்கும் பழுதறிந்த பழைய வீடுகளை இடித்துவிட்டு எங்களுக்கு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று உருக்கமான கோரிக்கையை விடுத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் தென்னரசு பேசுகையில், செலின் என்ற சிறுமி இப்பகுதியில் உள்ள குறைகள் குறித்து வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். அதை கவனித்த உடனே முதலமைச்சர் இங்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். அதன் பேரிலேயே இந்த நேரடி ஆய்வு என தகவல் அளித்தார். இங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் பதிலாக தனித்தனி வீடுகள் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நியாயமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்திற்கு உடனே கொண்டு சென்று தனி வீடுகள் கட்டித்தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் உறுதியளித்தார். இருக்காங்க வீடியோ பார்த்துதான் இது அனுப்பிச்சு வச்சாரு எங்களை. நம்ம அரசு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. சரிங்களா?